அலைக்கும் கைஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோடு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கான ரெசிபிலாம் கிடையாது, ரொம்பவே பாரம்பரியமான ரெசிபி. அரிசி பொரிமா அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கொஞ்சம் நேம் ட்ரெண்டிங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ரோஸ்டட் ரைஸ் புட்டு அப்படின்ற பேரை நான் வச்சுட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு ஒரு மஸ்லின் கிளாத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ண வச்சுருங்க. ஒரு ½ அன் ஹவரில் அது நல்லா உணர்ந்து வந்துடும், தண்ணியெலாம் இஞ்சிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் சேர்த்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக வந்துடும் கோல்டன் ப்ரௌனில். அதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அது கூடவே அந்த கடாயில் 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து அதையுமே அந்த அரிசியோடு சேர்த்து நல்லா வந்து ஆற விட்டுருங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி சோம்பு எல்லாம் நல்லா ஒரு கை பொறுக்கிற சூடு வந்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, அப்போ புட்டு வந்து நல்லா பொலன்னு வராது. ஸோ அதுக்காக தான் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த பதத்துக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இதை வந்து 2 தடவைக்கு வச்சுக்கிட்டேன். ஸோ 2 தடவையாக போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இது அரைக்கும் போதே நான் வந்து இன்னொரு பக்கம் பெரிய பாத்திரத்தில் இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்தனால 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து அடுப்பில் வச்சு விட்டுட்டேன். இது ஸ்வீட் அப்படிங்கிறனால கொஞ்சமாக உப்புமே சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே சிம்மில் விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ரோஸ்டட் ரைஸ் புட்டு ரெடி ஆயாச்சு. அந்த அரிசி சோம்புளோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சர்வ் பண்ணும்போது நாட்டு சக்கரை, தேங்காய் பூ, நெய், வாழைப்பழத்தோடு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.